நாங்கள் அமமுகவில் பொதுக்குழு உறுப்பினராக சிவகங்கை மாவட்டம் மானாமரம் சட்டமன்ற தொகுதியில் பொதுக்குழு உறுப்பினராக நான் இருக்கேன். இவங்க கூட இருக்கிறவங்க பரமக்குடி சட்டமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினர் பாலுச்சாமியோட பொன் மகள் பேர் அமிர்தா. அவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு சின்னம்மா தலைமையில் எல்லாரும் சின்னம்மாவை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆதரவையும் இணைப்பையும் தெரிவிச்சுட்டு வந்திருக்கோம். அமமுகவில் நீண்ட நாள் நீங்க இருந்தீங்க, என்ன காரணத்தினால அங்கிருந்து விலகி இப்போ சின்னம்மாவுக்கு ஆதரவாக தெரிவிச்சிருக்கீங்க? ஆக்சுவலாக அந்த கட்சி நம்ம ஆரம்பித்தது சின்னம்மாவுக்காக தான். அவ்வளோ தொண்டர்களும் வெளியில் வந்தது. ஏடிஎம்கேலேருந்து சின்னம்மாவுக்காக பிரிஞ்சு உருவாக்கப்பட்ட கட்சி. இன்னைக்கு சின்னம்மா வந்து இவ்வளோ காலதாமதமாக வெளியில் வந்திருக்காங்க. அது எங்களோட முதல் வருத்தத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அவங்க ஆரம்ப கட்ட காலத்திலே வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் ஒட்டுமொத்த தொண்டர்களும் இன்னைக்கு அவங்களோட பயணிச்சிருப்பாங்க. இல்ல ஏதாவது ரீசன் அமமுக விலகிறதுக்கு என்ன காரணம்னு அதான் சின்னம்மாவுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தானே. சின்னம்மாவுக்காக தானே நாங்கள் எல்லாரும் ஒதுங்குவோம். ஏடிஎம்கேல இருந்து சின்னம்மாவுக்காக தானே வந்தோம். இன்னைக்கு அம்மாவே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஒரு கூட்டணி போகும்போது நம்ம அந்த விஷயங்களுக்கு நம்ம எல்லாரும் கை கொடுத்து நிற்கிறது. நான் மட்டும் இல்லை, என்ன சார்ந்து இன்னைக்கு எத்தனையோ தொண்டர்கள் ரெடியா இருக்காங்க. இன்னும் ஒரு சில நாளில் பாருங்க, தொகுதிக்கு மாவட்டத்துக்கு எல்லாரும் வந்துருவாங்க. அம்மாவோட விசுவாசி, அது ஏடிஎம்கேல இருக்கலாம், டிஎம்கேல இருக்கலாம், எல்லா மற்ற கட்சியில இருக்கலாம், அவங்களோட தீவிர விசுவாசி இருக்கலாம், எல்லாருமே பிரிஞ்சு அம்மாவை சந்திக்க ரெடியா இருக்காங்க, தயாரா இருக்காங்க. அமமுக வந்து அவங்களுக்கான முக்கியத்துவம் இல்ல கொடுக்கலன்றதுனால வருத்தமா? இல்ல, அது வருத்தம் அப்படின்றத காட்டிலையும் அம்மாவுக்கு உண்டான விசுவாசிகள்ன்றது எல்லாருமே இருக்காங்கல்ல. இன்னைக்கு அவங்க அமைதியை காத்ததான் எங்களோட வருத்தம். இன்னைக்கு அவங்க முன்னாடி வந்திருந்தாங்கன்னா அவ்வளவு தொண்டர்களும் இன்னைக்கு வந்திருப்பாங்க. மற்றபடி எந்த ஒரு வருத்தம் இல்லை. டிடிவி வந்து அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருக்காரு, இது எப்படி பாக்குறீங்க? அது எல்லாருக்குமே ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏடிஎம்கேல இவ்வளவு நாளா நாங்க பயணிச்ச எல்லாருக்குமே அந்த ஒரு பெரிய அதிருப்தியா தான் இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாருக்குமே அந்த அதிருப்தியாக தான் இருக்கு. சார் இவ்வளவு நாளா வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கை, தைரியம், சுயேட்சை இப்படின்லாம் சொல்லி இன்னைக்கு ஒரு இது பண்ணிட்டு கடைசியில் பார்த்தா ஏடிஎம்கேவோட போய் இது பண்ணது என்னோட சேர்ந்து ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் பெரிய அதிருப்தி. அது பொதுமக்களுக்கும் இந்த அதிர்ச்சியை தான் உண்டு பண்ணுது. கட்சியின் நலன் கருதி தான் அம்மா இத்தனை நாள் அமைதியா இருந்தாங்க. கடைசி நான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தொகுதி. என்னோட பேர் அமிர்தா. அப்பா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தலைவர் பீரியடிலிருந்தே உறுப்பினர். அவங்களோட வழியில நாங்க வந்ததுனால அடிமட்ட தொண்டரான மனநிலையிலிருந்து சொல்றேன். கட்சி போற போக்கு சரியான நிலைப்பாட்டுல இல்ல, சரியா நடக்கும்னு நினைச்சு நான் இத்தனை நாள் அமைதியா இருந்தேன்னு சொல்லிட்டு சின்னம்மா அவர்கள் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சாங்க. அந்த இவ்வளவு காலம் அமைதிக்கான காரணம் வந்து கட்சி சரியா நடக்கும், நம்ம எதுவும் அதுக்குள்ளையான குழப்பங்களை உருவாக்கிடக்கூடாது. தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவருக்கு அப்புறமா அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள், இவங்களுடைய அந்த கொள்கைகள் இதெல்லாம் இந்த கட்டுப்பாட்டுக்கு நடில தொண்டர்களையோ கட்சியவோ தொந்தரவு பண்ணிடக்கூடாது, அமைதியா என்ன போகுதுன்னு பாக்கலான்றதுக்காக அவங்களோட நிலைப்பாடு அமைதியா இருந்தது. வரும் காலங்கள்ல இதே அமைதி அம்மா இருந்தாங்கன்னா சரியா வராது அப்படின்ட்டு மிக வருத்தத்தை தெரிவிச்சாங்க. ஏன்னா அடிமட்ட தொண்டர்களுக்கோ கட்சி முந்தி இருந்த நிலைப்பாட்டுல இல்ல, ஒரு அராஜக போக்கும் துரோகிகளுடைய நடவடிக்கையுமா தான் இருக்கு. இந்த நிலைப்பாடு இப்படி இருந்ததுன்னா அந்த அடையாளம் மறைஞ்சிரும். அம்மா வந்து கண்டிப்பான முறையில் என்ன மாதிரி பல தொண்டர்களும் பல பொதுமக்கள் மத்தியிலுமே நல்ல வரவேற்பு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி அம்மா கொடுத்த பேட்டிகள் அனைத்திலுமே பொதுமக்கள் மத்தியில வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அம்மா வந்து அவங்களுடைய சிறப்பான ஆற்றலை நடத்துவாங்க. வரும் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க, இது உறுதி. கட்சி தொடங்குங்க அம்மா, அது மாதிரி நீங்க போட்டியிடணும், அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கோம். கண்டிப்பா அவங்க நம்மளுடைய பொதுமக்களோட நலன் கருதி அவசியம் கட்சி தொடங்குவாங்க. அவங்க தலைமையில தான் பெரிய கூட்டணி நடக்கும். அவங்க இத்தனை வருஷமா 4-5 முதலமைச்சரை உருவாக்குனவங்க அடுத்த 2026 எலெக்ஷன்லயும் அவங்க கை காட்டுறவங்க தான் முதலமைச்சரா வருவாங்கன்றதையும் கோரிக்கைன்னு சொன்னா அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க. கண்டிப்பான முறையில் யாரும் வருத்தப்படாதீங்க, எல்லாரும் தைரியமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில நாள்ல அறிவிப்பு வந்துடும். ஒரு சில நாள்ல இந்த வாரத்திலேயே கூட அறிவிப்பு வந்துடும். புது கட்சியோ இல்ல இருக்கிற கட்சியோ அது அம்மா தலைமை முடிவெடுத்து அறிவிப்பாங்க. அந்த விஷயங்களை அவங்க இது பண்ணிக்கிறாங்க. ஆனா கண்டிப்பான முறையில இந்த தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. மறுபடியும் சின்னம்மா ஆட்சி அமைப்பாங்க. சின்னம்மா தலைமையில் ஆட்சி அமைக்கும். அவசியம் போட்டியிட சொல்லியிருக்கோம். நீங்க அம்மா நீங்க வாங்க, சுற்றுப்பயணம் வாங்க, நீங்க அவசியம் போட்டியிடுங்கம்மான்னு சொல்லியிருக்கோம். அவங்க அதுக்கும் சரின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஒரு சில பேருக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. அது கூடிய சீக்கிரத்தில் விரைவில் அறிவிச்சிருவாங்க. என் பேர் திலகராஜ், பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன், மானாமரம் சட்டமன்ற தொகுதி.